திருப்பூர் மாவட்டம் காங்கேயமுத்தூர் பகுதியில் குப்புசாமி மல்லிகை கடை நடத்தி வராரு. இவருடைய மல்லிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவருடைய மல்லிகை கடையை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு அனுமதியின்றி அதிபயங்கர வெடிமருந்துகள் வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்து விசாரணை நடத்தினர். கிணறு வெட்டும் தொழிலாளி செந்தில்குமார் என்பவர் காங்கேயம் அருகே நாட்டார்பாளையத்தில் உள்ள சோமு என்பவரிடம் இருந்து வாங்கியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து செந்தில்குமார் மற்றும் குப்புசாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோமு சுந்தரம் தலைமறைவாகிவிட்டதால் காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். வெடிமருந்து சப்ளை செய்த சோமு சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் இணைந்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.